அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமணம் நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சில கிரகங்கள் சேர்க்க பெற்றால் ஒரு ஜாதகர், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன பலன் கிடைக்கும் என்பதை சொல்கிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ ஒரு லான் போடுற லக்கணம், அங்கேருந்து 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்தில் குரு புதன் செவ்வாய் சேர்க்க பெற்றால் அந்த ஜாதகர் வித்வான், அவருக்கு பெரிய குடும்பம் இருக்கும், பரம்பரையாக நல்ல யோகம் உண்டு, நல்ல வசதியான வாழ்க்கையை அவரால் பெற முடியும். அதே போல் லான் போடுற லக்கணம் 1ஆம் இடமும் 10ஆம் இடமும் சேர்க்க பெற்றால் அதில் ஒரு கிரகம் பலம் பெற்றிருந்தால் சுய தொழிலில் கொடி கட்டி பறக்கலாம் அந்த ஜாதகர். அதே போல் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்க்க பெற்று பலமுடன் இருந்தால் மதிப்புமிக்க உத்தியோகம் அந்த ஜாதகருக்கு தேடி வரும், உயர்ந்த பதவியில் இருப்பார். 10ஆம் அதிபதி சூரியன் குரு தொடர்பு ஏற்பட்டால் தனியார் வேலையில் அடிமை தொழில் செய்ய வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் 10ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சேர்க்கை தொழிலில் தடை, நிலையில்லா தன்மையை ஏற்படுத்தும். அதே போல் 10இல் சனி செவ்வாய் இணைவு பூமி யோகம், சுக ஜீவனம், இன்ஜினியரிங் படிப்பை ஏற்படுத்தும். 10இல் சனி சந்திரன் இணைவு அலைச்சலான தொழில், இல்லற வாழ்க்கையில் கசப்பை ஏற்படுத்தும். 10இல் புதன் சுக்கிரன் சம்பந்தப்பட பலருக்கு அந்த ஜாதகர் உதவுவார். அதேபோல் சட்டம் நீதி நியாயம் தெரிஞ்சவராக திகழ்வார். 10இல் சூரியன் சனி இணைவு அரசாங்க உத்தியோகத்தால் பல தொல்லைகள் ஏற்படும். 10இல் +11 சேர்ந்து அதில் ஆட்சி பெற்று அந்த கிரகங்கள் அமர்ந்தால் இல்லை பலம் பெற்றாலும் சுய தொழில் மூலம் நல்ல வருமானம் சம்பாதிப்பார். இரும்பு தொழில் மிக சிறப்பாக அவருக்கு பலனை கொடுக்கும். 10இல் செவ்வாய் இருக்க 10க்கு உரியவர் பார்த்தால் விவசாய தொழில் சிறப்படையும். அதேபோல் யூனிஃபார்ம் தொழிலும் அவங்களுக்கு பலம் பெறும். இதெல்லாம் கிரக சேர்க்கையால் ஏற்படும் தொழிலில் லாப நஷ்டம். கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.